12th question exercise 1.1 find the matrix A for which A 5 3 minus 1 2 equal to 14 7 7 7 இப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன் இந்த கண்டிஷனில் இருந்து ஏ மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த கொடுத்துருக்கிற கண்டிஷனை எழுதிக்கிறோம். F 5 3 minus 1 minus 2 equal to 14 7 7 7. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதுக்கு நம்ம நேம் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம நேம் டினோட் பண்ணிக்கிறோம். இப்போ ஏ, இதுக்கு வந்துட்டு பி, இந்த மேட்ரிக்ஸ்க்கு பின்னு டினோட் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் சின்னு டினோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஏங்கிற மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணால் இந்த பி இந்த சைடு கொண்டு வரணும். நார்மலாக பி அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரையில் பி இன்வெர்ஸ்னு வரணும். பட் நம்ம எழுதுறது இங்கே டேரெக்டாக இங்கே சிக்கு முன்னாடி எழுதுறதா இந்த சைடு எழுதுறதான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நமக்கு மேட்ரிக்ஸில் வந்துட்டு இட்ஸ் நாட் ஏ கம்யூட்டேட்டிவ். இப்போ கரெக்டாக எழுதணும். இப்போ இங்கே எப்படி இருக்குது, ஏக்கு ரைட் சைடு தான் பி இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரையிலையும் இங்கே என்ன இருக்குது, சி மேட்ரிக்ஸ் இருக்குது. சிக்கு ரைட் சைடு தான் வரணும். இங்கே நம்ம எந்த மேட்ரிக்ஸ் இங்கிட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரோமோ இந்த மேட்ரிக்ஸோட பிளேஸ் என்னவோ அதே பிளேஸுக்கு தான் இங்கே கொண்டு வரணும். அப்போ நம்ம இங்கே கொண்டு வரது ஏ பி. ஏக்கு ரைட் சைடு இந்த பி இருக்கனால இந்த பி வந்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரையில் இந்த சிக்கு ரைட் சைடாக தான் வரணும். ஓகே, அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், ஏ ஈக்குவல் டு சி பி இன்வர்ஸ். ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு சி. சிங்கிறது நம்ம இந்த மேட்ரிக்ஸ் தான் சி நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சி மேட்ரிக்ஸ் எழுதுகிறோம். சி மேட்ரிக்ஸ் என்னது 14 7 7 7 இன்ட்டு பி. பி இன்வெர்ஸ்னு என்னது 1 by determinant B into adj B, which is equal to 14 7 7 7 into 1 by determinant B. டிட்டர்மினன்ட் பின்னா பிங்கிற மேட்ரிக்ஸ் இதான். இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், டயகனலாக மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 5 2 10, 5 into -2 -10 minus 1 into -3 -3. ஸோ minus into minus plus +3 into adj B. இந்த பிக்கு அட்ஜாயின் ஃபைண்ட் பண்ணோம். அட்ஜாயின் எப்படி ஃபைண்ட் பண்ணணும், 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு டயகனலாக இருக்கிற இந்த எலமெண்ட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ 5 - 2ங்கிறது -2 5, ரிமைனிங் எலமெண்ட்டை ஆப்போசிட் சைனில் எழுதுவோம். அப்போ 3ங்கிறது -3 -1ங்கிறது 1. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன எழுதிக்கலாம், இந்த 1 by -10 + 3 -7 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டும் ஒன்றா எழுதிக்கலாம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 14 7 7 7 இன்ட்டு நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் -2 -3 1 5. then which is equal to 1 by -7 into மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ எடுத்து இந்த ஃபஸ்ட்டு காலம் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். 14 into -2 -28, 1 into 7 7, ஸோ +7. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 14 into -3, 14 into -3 -42, then 7 into 5 7 5s are 35 plus 35. okay, first row second column complete ஆயிடுச்சு. next second row எடுத்து first column second row second column multiply பண்ணணும். 7 2s are 14 -14, then 1 into 7 7 plus 7. next 7 into -3 -21, 7 into 5 plus 35, which is equal to 1 by -7 into -28 plus 7, -28 plus 7 -21, -42 plus 35, -42 plus 35 -7, -14 plus 7, -14 plus 7 -7, -21 plus 35, -21 plus 35 14. then which is equal to இங்கே 1 by 7 into நமக்கு இந்த டேர்ம் இருக்குது. அப்போ நமக்கு இந்த 1 by 7 உள்ளே கொண்டு போய் நமக்கு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 1 by 7 into -21. அப்போ நமக்கு என்ன ஆகும், அந்த 7ல் 1 7 7 7 3 21, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ
நமக்கு என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இது 3 அதாவது இந்த 1/7 இன்ட்டு தான் இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது ஸோ இந்த 1/7 உள்ளே கொண்டு போய் ஓரோ எலமெண்ட் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இப்போ 1/7 இன்ட்டு -21 இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1/7 இன்ட்டு 21 போது 3 நெக்ஸ்ட் 1/7 இன்ட்டு -7 ஸோ என்ன ஆகிடும் 1 நெக்ஸ்ட் 1/7 இன்ட்டு -7 1 நெக்ஸ்ட் 1/7 இன்ட்டு 14 போது -2 that means a equal to நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு 3 1 1 -2 answer